உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த சிலுவை? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. வேறு எந்த விதத்திலும் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் கிடையாது. மனிதனுடைய பாவத்தோடைய அந்த கோரத்தன்மை, அந்த பயங்கர தன்மை எப்படிப்பட்டது என்று நாம் அறிய வேண்டுமானால் இயேசுவின் சிலுவை பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுது அந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படிங்கிற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் சற்று நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் ஒரு ஜீவராசியோடைய உயிர் அதன் இரத்தத்தில் இருக்கிறது. ஆதலால் நீ இரத்தத்தோடு அந்த ஆட்டை மாட்டை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்ல வருகிறார். ஏனென்றால் அந்த இரத்தத்திலே அதோடைய ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தத்தை நீ புசிப்பாயானால் அந்த இரத்தத்தை நீ அந்த உயிரை நீ குடித்து விட்டாய். அவன் இன்னாரோடைய உயிரை குடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியானா அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் ஆட்டோடைய மாட்டோடைய வேறு எந்த ஜீவராசியை நீங்கள் புசிச்சா, அந்த மாம்சத்தை புசிச்சா, அந்த மாம்சத்தை நீ அதோடைய இரத்தத்தோடு புசிக்காதேன்னு எழுதியிருக்கு. அந்த இரத்தத்தை புசிக்கும்போது அதை உயிரை குடிச்சிட்ட நீன்றார். ஆதலால் கிறிஸ்டியானிட்டியில் எந்த ஒரு மிருகத்தோடைய சரீரத்தை அந்த மாம்சத்தை புசிக்கும்போது இரத்தத்தோட புசிக்க அனுமதி இல்லை. அப்படி புசித்தால் அது ஒரு கொடிய பாவமாய் எண்ணப்படுகிறது. இப்போ மனிதனுடைய ரத்தம் எதில் இருக்குது? மனிதனுடைய ஜீவன் எதில் இருக்குது? உயிர். மனிதனுடைய உயிர் ஜீவன் எங்கே இருக்குது? அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது. அதனால் எவன் ஒருவன் இன்னொருவனுடைய ரத்தத்தை சிந்துகிறானோ அவனிடத்தில் நான் பழி வாங்குவேன் என்று அங்கே ஆதியாகமம் 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. நான் வேணால் அதை உங்களுக்கு வாசித்து காட்டிடுறேன். ஆதியாகமம் 9. நோவா பேழை காரியம் முடிந்த உடனே அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய பலியிட்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு நடக்கிறதை பாருங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும். ஐயோ, ஆதாம் இருக்கிறப்ப ஒரு மிருகமும் இவனை கண்டு பயந்ததில்லை. அது வாட்டுக்கு வந்துச்சு, இவனோட விளையாண்டுச்சு, பேர் வச்சான். இப்பொழுது அந்த பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். உங்களை பற்றி பயம் இருக்கும்னு சொல்கிறார். பூமியிலே நடமாடுகிற யாவும், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. எல்லாம் உங்களை கண்டு பயப்படும்ன்றாரு. எல்லாத்தையும் உன் கையில் நான் கொடுத்துட்டேன்றாரு. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தையும் அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 9:4. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்துக்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிர்க்காக அவனவன் சகோதரத்திலே பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. அப்போ இதன் அடிப்படையில் சில காரியங்கள் வர்றதை நீங்கள் பாருங்கள். மனுஷனுடைய உயிர் அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது.
எவனா இந்த ரத்தத்தை சிந்துனா நான் அவன்கிட்ட பழி வாங்குவேங்கிறாரு. இப்போ ஆதாம் பாவம் செய்த போது இவனுடைய ரத்தம் செத்து போய்விட்டது. இவன் செத்து போனான், இவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. இப்போ அவனுக்கு ஜீவன் உண்டாகணுமானா பாவமில்லாத ரத்தம் ஒன்று சிந்தப்பட வேண்டியிருக்கிறது. அங்கே தான் இயேசு வருகிறார். இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அடித்தா, தேவ சாயல் ரூபத்தில் இருக்க ஒரு மனுஷனை அடித்ததுனால தேவனே அடித்தது போல் அவர் நினைக்கிறார். அதனால் பழி வாங்குவேங்கிறார். மனுஷனுடைய ரத்தத்தை ஒருத்தன் சிந்தினா, அது மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும், நான் உன்ட்ட பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, இதன் அடிப்படையில் இப்பொழுது பாருங்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இது எங்கே இருக்குது இந்த வசனம்? எபிரேயர், நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எபிரேயரில் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அது ஆடு மாடு ரத்தத்தை பற்றி பேசும்போது சொல்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பின்னாடியே வாசிக்கிறேன், கவனிங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள், பரலோகத்தில் இருக்க அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த தேவனுடைய ஆலயம், அதுக்கு சாயலாக இருக்கிற இங்கே இருக்க ஆசரிப்பு கூடாரம், இங்கே இருக்க மனுஷர் எல்லாரும் இந்த சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. என்ன பலி? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, எல்லாம் ஆடு பாடு ரத்தத்தை சிந்தி. இப்படி தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்டதினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதே. இந்த இருக்க ஆடு மாடு தவிர அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக இருக்கிற, கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இந்த கையினால் இந்த உடன்படிக்கப்பட்டு ஆலயமெல்லாம் கட்டினாங்களே, இங்கே இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இயேசுவானவர் நுழையாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியராகிய இயேசு தன்னையே பலியாக கொடுத்த மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இவர்தான் தேவாட்டுக்குட்டி, இவர்தான் பிரதான ஆசாரியர். இவர் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, பிரதான ஆசாரியராக தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கிற அங்கே இருக்க தேவனுடைய ஆலயத்தில், அங்கே இருக்க பலிபீடத்திலே தெளித்தார். இங்கே பூமியில் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆடு மாடு ரத்தத்தினால ஏதோ ஒரு மாதிரி பரிசுத்தப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறோம். இப்போ பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு சாயலானவைகளே இப்படிப்பட்ட பலிகளினால பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால், பரலோகத்தில் உள்ளவைகள் எப்படி பரிசுத்தமாக்கப்படணும்? நம்மளாம் பரலோகத்துக்குரியவர்கள், இது எப்படி பரிசுத்தமாக்குறது? இயேசு பாவமில்லாதவராய் வந்த பிரதான ஆசாரியர், பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி, அதோடைய ரத்தத்தை சிந்தி இவர் அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பரலோகத்தில் இருக்கிறது தேவனுடைய ஆலயத்தில் போய் அங்கே இருக்க பலிபீடத்தில் தெளிக்கிறாரு. பிரதான ஆசாரியின் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. இந்த பிரதான ஆசாரியின் பூமியில் இருக்கப்போ வருஷம் பலியிடுவான். ஆனால் இயேசுவானவர் அப்படி வருஷம் பலியிட்டுக்கிட்டு இருக்கல, ஒரே தடவை தன்னை பலியிட்டார். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டான முதல் கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக, பாவங்களை மூடி வைக்கலை, பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி ரெண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ரெண்டாம் தரம்னா மறுபடி இயேசுவோடைய வருகை இருக்கும்போது அவர் பாவமில்லாமல் தரிசனமாவார். இப்போ இது வரைக்கும் என்ன வாசித்தான்? ஒருத்தனை கொன்னா, ரத்தம் சிந்தனா, அதுக்கு நான் பழி வாங்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார்.
ஏன்னு கேட்டால் இந்த மனுஷனோட உயிர் அந்த ரத்தத்தில் இருந்துச்சு. நீ ரத்தத்தை சிந்தின, அப்போ அவன் உயிரை குடிச்ச நீ, நான் உனக்கு அதுக்கு பழி வாங்குவேன். இந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனுஷர் இந்த ஆடு மாடு ரத்தத்தால் அந்த தேவனுடைய ஆலயம் அந்த ஆசரிப்பு கூடாரெல்லாம் அந்த ரத்தத்தை தெளித்து ஆட்டு மாட்டு ரத்தத்தை தெளித்து அதை பரிசுத்தமாக்குறதுன்னா இதெல்லாம் எது? பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு சாயலானவைகள். அப்போ பரலோகத்தில் இருக்கிறத எப்படி பரிசுத்தமாக்குறது? அதுக்கு விசேஷமான ஆள் வேணும். அதான் இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார், கன்னியோட வயிற்றில் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார், பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போனார். அப்போ இயேசுடைய ரத்தமே நம்மை மீட்டது. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு இப்போ வாசித்தமே, அதை நினச்சி பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே, அந்த ஆடு மாடு ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த பூமிக்குரியவைகளே இப்படிப்பட்ட ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படணும்னா பரலோகத்தில் இருக்கிற நாம் அங்கே பரலோகம் போகிறோம். எப்படிப்பட்ட ரத்தத்தினாலே? அங்கே தான் இயேசுடைய ரத்தம். இப்போ இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன் எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுங்கிறது ரத்தம் சிந்துற அளவு ஒன்று அங்கே ஸ்டேஜ் வருது. ஸ்டேஜ் நம்பர் 1, 2, 3, அப்புறம் ஸ்டேஜ் நம்பர் 4, அதான் ஃபைனல். அப்படின்னா ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கறது தான். அப்போ தான் அப்படி நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு. அதான் ரத்த சாட்சியாய் மரிக்கிறது என்று சொன்னோம். இன்றைக்கி சில சமயத்தில் கர்த்தருடைய காரியம் ஏதாவது செய்ய போய் ஏதாவது ஒருத்தன் வந்து அடிச்சு விட்டான், ரத்தத்தை சிந்திட்டான் அப்படின்னா சரி, அதோட உயிரோடவாது வந்தோம்னு நினைப்போம். அது ஒரு லெவல். ஆனால் நம்மளை கொன்று ரத்தத்தை சிந்துறானே, அது ஹையஸ்ட் லெவல். இயேசுவுக்காக தன் ஜீவனை சிந்தி ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுக்கிறது, அதான் ரத்த சாட்சியாய் மரிக்கிறது. எவ்வளோ பேர் சீஷர்கள் அப்படி மரித்தார்கள். அவரை பின்பற்றின அநேகர் அப்படி மரித்தார்கள். அவர்கள் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தி பாவத்துக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்கள். அதை பற்றி பைபிள் பேசுகிறது. அப்படியானா பாவம் போகிறதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்னா அந்த தேவனுடைய சட்டங்கள் அப்படிப்பட்டது. தேவன் ஒரு சட்டம் போட்டுட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. நான் அன்றைக்கி சொன்னேப்பா, இன்றைக்கி அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இயேசுவே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பயமாக இருக்குது, மரணத்திகள் அவர் மேல் விழுந்தது, அப்போ எனக்கு பயமாக இருக்குது, கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுன்னு கேட்குறாரெல்லாம் முடியாதுன்ட்டார். அவள் போய் தான் ஆகணும், ரத்தம் சிந்தி ஆகணும், ஜீவன் கொடுத்தாகணும். அப்போ தான் மனுஷனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், அந்த பரிகாரம் நடக்கும். அதனால் அங்கே போகணும்னு கர்த்தர் பிதாவானவர் கம்முன்னு இருந்துட்டார். இயேசு உமக்கு சித்தமான நான் சிலுவைக்கே போயிடுறேன் அப்படின்னு சிலுவைக்கு போகிறேன்னு தன் பிதாவுடைய சித்தத்துக்கு அங்கே போய் ரத்தம் சிந்துகிறார். அங்கே போய் 7 இடங்களிலே ரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த லேவியராகம பலிகளிலே நீங்கள் வாசியுங்கள். அந்த பலிகளில் சில இடங்களில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கும். அந்த ஆடு அல்லது மாடு அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியன் எடுத்து அதை அந்த ஆலயத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் அங்கே என்ன இருக்குது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே நியாயப்பிரமாணம் இருக்குது. அங்கே ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்குது. அங்கே ஒரு ஓமர் அளவு மண்ணாக இருக்கிறது. அது எல்லாம் எதை குறிக்குது? நியாயப்பிரமாணமும் இந்த மனுஷரெல்லாம் இவங்க பிரமாணங்களை மீறி பாவியாக இருக்காங்கன்னு அது சொல்லும். அந்த ஒரு ஓமர் மண்ணா என்ன சொல்லும்? ஒரு ஓமர் எடுத்து வைடான்னா அவன் 2 ஓமர் எடுத்து வச்சான், அதுலேயும் அவங்க கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லும். அப்புறம் அங்கே ஆரோனுடைய துளிர்த்த கோல், இந்த மீதி எல்லாரும் அவன் கோலை தூக்கிட்டு வந்து நாங்களும் ஆசாரியனாக இருக்கிறோம்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரோனுடைய கோல் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்போ ஆரோன் மட்டும்தான் அந்த ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
அப்போ உள்ளுக்கு இருக்கிற சமாச்சாரம் எதுவுமே மனுஷனுக்கு நல்லதாக இல்லை. நியாயப்பிரமாணம், இவன் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான்னு கத்துது. அந்த அந்த ஆபேலோடைய ரத்தம் என்னைய கொன்னுட்டான், இதுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி கத்துச்சான். ஆனால் இயேசுடைய ரத்தம் ஆபேலோடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசியது. என்ன நன்மையானவைகளை? ஆபேலோட ரத்தம் அவன் என்னை கொன்னுவிட்டு அவனை பழி வாங்கணும்னு அது சொல்ல, இந்த ரத்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அப்படி ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக இயேசு சிந்திய ரத்தம். அது நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்போ இதனால் என்ன பண்ணியிருந்தாராம் கர்த்தர், அந்த கர்த்தர் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இது மூணையும் போட்டு அடைச்சிட்டாராம். அது மேலே கிருபாசனம் ஒன்று போடப்பட்டிருந்தது. கிருபாசனத்தில் பிதாவாகிய தேவன் அங்கே உட்கார்ந்துருப்பார். அதான் அவருடைய சிங்காசனம். அப்போ அவருடைய சிங்காசனத்தில் இரக்கமும் இருக்குது, கிருபையும் இருக்குது, இந்த பாவத்தை மூடி வைக்கிறதும் இருக்குது. அந்த பெத்ஷிமேஷில் அந்த மக்கள் பெலிஸ்தர் அனுப்பிவிட்ட அந்த கர்த்தருடைய பெட்டி, அதை அனுப்பிவிட்டப்ப அந்த மாடுகள்லாம் பெத்ஷிமேஷில் அங்கே அறுப்ப இருக்கிறவர்கள் மத்தியில் அங்கே வந்து நின்றுது. இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு பெட்டியை திறந்துட்டாங்க. பெட்டியை திறந்தப்போ அங்கே நிறைய பேரை கர்த்தர் அடித்தாருன்னு எழுதியிருக்கிறது. நிறைய பேர் செத்துட்டாங்க. ஏன்னா அந்த பெட்டியை திறந்தவுடனே அங்கே இருக்க நியாயப்பிரமாணம், இந்த பிரமாணங்கள் முடி இவெல்லாம் நடக்கலை, எல்லாம் பாவிகளாக இருக்காங்கன்னு அது சொல்லுது. அந்த அந்த மண்ணாவும் இவங்கெல்லாம் கீழ்ப்படியாதவங்கன்னு சொல்லுது. அந்த ஆரோனுடைய தொழிற்கோளும் கூட மற்றவங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் ஆரோனோட போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுது. அப்போ மனிதர்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்தவனை கர்த்தர் அவங்களை அடிச்சுவிட்டாரு. அதனால தான் இந்த பெட்டியை திறக்கவே கூடாது, பெட்டியை யாரும் தொடவும் கூடாது. அதை தண்டுகள் பாய்ச்சி இங்கிட்டு 2 பேர் அங்கிட்டு 2 பேர் இப்படி தோளில் தான் தூக்கிட்டு போகணும். அந்த பெட்டியை யாரும் தொடக்கூடாது, திறக்கக்கூடாது. அதை திறந்து பார்த்தப்ப இவர்களுடைய கீழ்ப்படியாமை, இவர்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துகிற நியாயப்பிரமாணம் அங்கே இருந்துச்சு. அதை பார்த்தா என்னத்துக்கு ஆகிறது? அப்படி ஒரு கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. இந்த பிரதான ஆசாரியன் இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, பலி செலுத்தப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்கே போய் 7 தரம் தெளித்தான் என்று எழுதியிருக்கிறது. கிருபாசனத்தின் மேலே 7 தரம் தெளித்தானா. கிருபாசனம்னா என்னது? தேவன் உட்கார்ந்திருக்கிற அவருடைய சிங்காசனம். பரலோகத்தில் சிங்காசனம். சரி, அதுக்கு நமக்கு அடையாளமாக சில காரியங்கள் சொல்லியிருந்தார், அதுக்கு சாயலாக இருக்க சில காரியங்கள் சொல்லியிருந்தார். அப்போ அங்கே கூட அவருடைய சிங்காசனம் எது, அதனுடைய ஆதாரம் எது? கிருபாசனம், கிருபையின் ஆசனம், இரக்கத்தின் ஆசனம், மெர்சி சீட். ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதை மெர்சி சீட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் அதை கிருபாசனம்னு எழுதியிருக்கு. இந்த மெர்சியும் இரக்கமும், அதாவது இரக்கமும் கிருபையும் ஒன்றோடொன்று இசைந்து செயல்படுகிறது. இயேசுதான் சிலுவையில் நமக்காக கிருபையை சம்பாதித்தார். நமக்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே அவர் சம்பாதித்தார். இப்போ நம்ம மேலே இறக்கப்பட்டு பாவத்தை மன்னிக்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கிருபையை கொடுக்குறாரு. அப்போ அவருடைய சிங்காசனம் எதன் ஆதாரம்? அவருடைய சிங்காசனம் அது மெர்சி சீட், இரக்கத்தின் ஆசனம். அவருடைய சிங்காசனம் கிருபாசனம், கிருபையின் ஆசனம். அப்படி ஒரு கிருபையின் ஆசனத்தின் மேலே அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். 7 தடவை அவன் தெளித்தான் என்று நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். இயேசுவுடைய சிலுவை பாடுகளில் கூட 7 இடங்களிலே இயேசு ரத்தம் சிந்தியதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எங்கெங்கேன்னு தெரியுமா? ஒன்று, அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பே அங்கே கெத்சமனே தோட்டத்தில், கெத்சமனேனாக்க பிழிந்து எடுக்கிறது, சாறு எடுக்கிறது, பிழிந்து சாறு எடுக்கிறது, கெத்சமனே. அங்கே இயேசுவானவர் அந்த தோட்டத்திலே அவர் பிழிந்து சாறு எடுக்கப்பட்டார். அங்கே ரத்தம், வியர்வை துளிகளாக ரத்தம் அங்கே சிந்தியது. மிகவும் என்னுடைய பலன் இல்லை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில்
நான் போகணும், நான் தாக்கு பிடிக்கணும், என்னை பலப்படுத்தணும் என்று சொல்லி அங்கே போராடி ஜெபம் பண்ணினார். ஜெபத்துக்கு சீஷர்களை உதவிக்கு கேட்டார், நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் திரும்பி வந்தால் தூங்கிட்டு இருக்கானுங்க. அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா துக்கத்தில் இவர் சிலுவைக்கு போகிறாருன்னு கேட்டவுடனே துக்கத்தில், அந்த துக்கத்திலே அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. 2வது தடவை போய் ஜெபம் பண்ணுறாரு, திரும்பி வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? எனக்காக ஜெபம் பண்ணுங்கயான்னு கேட்டால் தூங்கிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படி யார்கிட்டெல்லாம் கேட்குறோமோ அப்படியே நிறைய பேர் தூங்கிடுறாங்க. அதனால் ஆவியானவரே யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி இன்னாருக்காக ஜெபம் பண்ணுன்னு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அந்த பரிந்து பேசுதல் ஜெபம் நமக்கு உடனே வேலை செய்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, விடுதலையாக்குகிறது. அப்படியானா நாம் கேட்குற மாதிரி ஜெபங்கள் நடக்கலை. ஆவியானவரே அங்கே சில ஜெபங்களை நமக்காக ஏற்படுத்துகிறார். அங்கே பரிந்து பேசுதல் நடக்கிறது. தன்னுடைய ரத்தம் வேர்வை துளியாக சிந்துகிற அளவுக்கு வியாகுலப்பட்டு அவர் அங்கே வேதனையோட கண்ணீரோட அப்படி ஜெபம் பண்ணினார். அங்கே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவரை அந்த அந்த ஜெபத்தில் அவரை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று அங்கே நீங்கள் வாசிக்கவில்லையா? அவருக்கு அதுக்கு மேலே முடியலை. ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான், ஜெபத்தை முடித்தார். அந்த ஜெபத்திலேயே சிலுவைக்கான காரியங்களிலே ஜெயம் எடுத்தார். இன்றைக்கு நாம் சில ஜெபங்களை ஒழுங்காக பண்ணலைன்னா அந்த சோதனை வரும்போது அதுலேருந்து ஓடி போயிடுறோம், தோற்று போயிடுறோம், என்னமோ அது ஆயிடுது. ஆனால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபித்தா அந்த சோதனையிலே நாம் ஜெயித்து விடுவோம். அங்கே பேதுரு தூங்கி போயிட்டேன், அங்கே ஆபத்து வர்றப்ப எனக்கு தெரியாது வரேன்னு சொல்லிவிட்டான். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பயங்கரமான ஆபத்து, அப்படி ஒரு ஆபத்து அப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த இந்த மகா உபத்திரவ இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றினேர்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு அந்நிய பாஷையில் பேசி குதிச்சுக்கிட்டு அல்லேலூயான்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி தான் வருது தெரியுது எனக்கு வர இருந்த ஆபத்து வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு. ஆஹா, என்னை அன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி என்னை ஜெபிக்க வச்சு அந்த எனக்கு விரோதமாக வந்த பிசாசு மேலே அன்னைக்கு நான் ஜெயம் எடுத்தது அன்றைக்கு என்னை காப்பாற்றியது. அது வேற எங்கேயோ போயிடுச்சு, அது வேற. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தான் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி வியாகுலப்பட்டு வியர்வை ரத்தமாக சிந்தி ஜெபம் பண்ணாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவைப்படும் போதெல்லாம் அப்படி ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாரே. அந்த ஜெபங்களை நாம் ஒழுங்காக பண்ணுறோமா? இல்லை யார்ட்டையாவது கூப்பிட்டு பிரதர் சிஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இது சரிப்படாது. நாம் ஜெபம் பண்ண வேண்டியதை நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம பார்த்து அடுத்தவங்க மேலே ஏற்ற முடியாது, அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது அப்படி நடக்காது. இயேசு எனக்கு உதவி இல்லை, யார் எனக்கு உதவியாக வரல, நானே கடைசியில் பார்த்த நான் சுமந்தேன்னு சொல்கிறார். அப்படி ஜெபித்து அங்கே ரத்தம் சிந்தினார். இன்னொரு இடத்துல ஏசாயா 50 அங்கே இயேசுவானவரை தாடியை பிடுங்கினாங்கன்னு எழுதியிருக்கு. தீர்க்க தரிசன பகுதி தான், நேரடியாக இருக்குதான்னு கேட்காதீங்க. அநேக தீர்க்க தரிசனங்கள் எதுக்கோ சொல்லும்போது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறதே. ஏசாயா 50 தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் சொல்கிறான் 4வது வசனத்திலிருந்து, 50வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். நான் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார்.
நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடுத்த வரியை கவனிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அந்த வசனத்தை வாசிங்கன்னா அங்கே எப்படி இயேசுவானவர் நமக்காக மீட்பிற்காக காரியம் செய்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு பின்னாடி வருது. அதை எல்லாமே சங்கீதம் 129 என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, என்னது உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். இயேசுடைய முதுகில் உழுதார்களாம். அதான இயேசுடைய சிலுவை பாடுகளில் அவர் முதுகெல்லாம் காயம், ஒரே காயம் என்று சொல்லுகிறோம். இப்போ நம்ம 3 இடத்துல பார்த்துட்டோம். அவர் கெத்செமனேயில் ஜெபம் பண்ணும்போது ரத்தம் வியர்வை ரத்தமாக. 2வது அவரை தாடியை பிடுங்கினது. 2, 3 அவருடைய முதுகெல்லாம் காயம் அடித்து. 4 அவர் தலையில் முள் கிரீடம், ராஜான்னா கிரீடம் வேணும்ல, முள்ளால் வச்சு செஞ்சு அதை அடிக்கிறாங்க. அப்போ அப்படியானா அங்கே ரத்தம் சிந்து. 4வது இடம். 5வது இடம் கைகள், 6 கால்கள், 7 ஒருவன் ஈட்டியினால் குத்துகிறான், அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆசாரியன் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து 7 தடவை கிருபாசனத்தின் மேலே தெளிக்கணும். அந்த 7 தடவையை இயேசு 7 இடத்துல ரத்தம் சிந்துகிறார் என்பதை காட்டுவதற்கு எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அது எப்படி அப்படியே நிறைவேறிற்று. இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார். அதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இந்த பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரம் இந்த மக்கள் இப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டியதானால் பரலோகத்துக்குரியவைகள், தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற சாயலானவைகளுக்கே இப்படிப்பட்டவைகள்னால பரிசுத்தமாக்கப்படணும்னா, அப்போ தேவனிடத்தில் பரலோகத்தில் இருக்கிறவைகள் எப்படிப்பட்ட பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? அங்கே தான் இயேசுவின் ரத்தம் வருகிறது. அங்கே தான் இயேசு பிரதான ஆசாரியராக வருகிறார். அவர் தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய அவர் தன்னைத்தானே ஜீவனை கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியராக இயேசு அங்கே பரலோகத்தில் இருக்கிற, அங்கே தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தில் போய் அங்கே தெளிக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படி மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினா நான் பழி வாங்குவேன்னாரு. ஆனால் பழி வாங்கிறதுக்கு இப்போ அவனை ரட்சிக்கணுமே. அதனால் தேவன் தம்முடைய ரத்தத்தையே, தம்முடைய ரத்தத்தினாலே எல்லா ஜனங்களையும் உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஒரே ரத்தத்தினாலே மனுஷரெல்லாம் தோன்ற பண்ணினார்னு எழுதியிருக்கு. அப்போ அதுக்காக அவருடைய ரத்தத்தை அவர் சிந்த வருகிறார். தேவனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அது நம்மை மீட்கிறது நிச்சயம் அல்லவா? ஆதலால் அவருடைய ரத்தத்தின் மேல் விசுவாசத்தை வைப்போமாக. இயேசு பாடுபட்டு 7 இடங்களில் ரத்தம் சிந்தினார் என்று சொன்னேனே, அதை விசுவாசிப்போமாக. நான் பூரணமாய் ரட்சிக்கப்படுவதற்கு 7ங்கிற நம்பர் பூரணம்னு பொதுவாக சொல்லுவாங்க. அவர் 7 தடவை நமக்காக ரத்தம் சிந்தினார், பூரணமாக சிந்தினார். நம்முடைய ரட்சிப்பு பூரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி 7 முறை சிந்தினார் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆதலால் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக ரட்சிப்பை உண்டாக்கினாரே, நமக்காக பரிகாரம் செய்தாரே, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கினாரே, அங்கே சிலுவையில் அவருடைய ஸ்தானத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் அனுபவித்தாரே, இப்படியாக நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினாரே. இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தா, உங்களுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்காக சமீபமாய், ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த விவரங்களை தெரிந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே உறுதியாக நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை காப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார்.
சாட்சியாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.